ஏக்கு அம்மா பார்க்கணும். நீனும் அம்மாவ கூட்டி போ. நீ பேட் பொண்ணு. நிஷா குட்டி தூக்கி வந்துட்டா. உன்ன அம்மா கொன்னு சொன்னா, நிஷா குட்டி பாவமா. இப்போ அம்மா வேணுமா நிஷா குட்டி? என் அம்மா கூட்டிட்டு வா. என காயத்ரியின் புடவையை பிடித்து இழுத்து கத்திக் கொண்டிருந்தாள் நிஷா. வீட்டிற்கு வந்ததிலிருந்து இதையே தான் சொல்லி கத்திக் கொண்டிருந்தாள். பாவம் இவள் பேசும் பாஷை கூட காயத்ரி வசந்த் இருவருக்கும் புரியவில்லை. புரிந்தால் கூட எதையாவது சொல்லி சமாளிப்பார்கள். வீட்ல தான் அம்மா இருக்கா. நீ அத்தை கூட போ என கீதா சொல்லி அனுப்பியிருந்ததால் வீடு வரை அமைதியாக வந்தவள் வீட்டிற்குள் வந்ததும் இனியாவை தேடி அலைந்துவிட்டு இனியா இல்லை என்றதும் காயத்ரியிடம் வந்து சண்டைக்கு நின்று கொண்டிருக்கிறாள். என்னங்க, இவன் என்ன சொல்றான்னு உங்களுக்காவது புரியுதா என பாவமாக கேட்டாள் காயத்ரி. சத்தியமா எனக்கு புரியவே இல்லை டார்லிங். ஆனா இனியாவை மட்டும் கேக்குறான்னு தெரியுது. மத்தபடி வேற ஒண்ணுமே புரியல. சாயரா வந்தனா கூட சின்ன வயசுல இப்படியெல்லாம் அலும்பு பண்ணல. நிஷா என்னன்னா இப்படி இருக்கா? பாவரேன். அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. இனியா மட்டும் வரலனா இவள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார் வசந்த். பிக் அங்கிள், இனியா நிஷா குட்டி அம்மாவா? இனியா அம்மா நிஷா குட்டி மிஸ்ஸிங். ப்ளீஸ் பிக் அங்கிள், அம்மா கூடவா? நிஷா குட்டி ஸ்மைல் பண்ணுவா என அழகாய் சிரித்து கொண்டே கூறவும் அவள் சொன்னதை கேட்டு வசந்த் பேய் மொழி முழித்தார். அதை பார்த்து சிரித்த காயத்ரி வசந்த் முறுக்கவும் சிரிப்பதை கட்டுப்படுத்தி கொண்டு நிஷாவின் உயரத்திற்கு இணையாக முட்டை போட்டு கொண்டு அமர்ந்து, நிஷா குட்டி, உனக்கு அம்மா கிட்ட போகணுமா என கேட்டார். ஆமா, பாத்தி சொன்னோம் நிஷா குட்டி அம்மாவிதான். அப்போ நிஷா குட்டி ஃபுல் செக்கிங். ஆனா நிஷா குட்டி அம்மா மிஸ்ஸிங். ப்ளீஸ் பேட் கேர்ள், நீதான் நிஷா குட்டி அம்மா கூட்டி போணுமா என்றாள் நிஷா. இவளுக்கு இருக்க கொறுப்ப பாத்தீங்களா? என்னையே பேட் கேர்ள்னு என்கிட்டயே தைரியமா சொல்றா என காயத்ரி சொல்லவும் வசந்த் சிரிக்க நிஷா அவரை அவளின் குட்டி கண்களால் முறைத்து பார்த்தவள் பின் காயத்ரியின் முடியை பிடித்து ஆட்டி, இப்போ நிஷா குட்டி அம்மா வேணுமா? நீ பேட் பொண்ணு. நிஷா குட்டி அம்மா மிஸ்ஸிங் பண்ணிட்டா. பாத்தி சொன்னா நிஷா குட்டி அம்மாவிதான். நீதான் நிஷா குட்டி அம்மா மேஜிக் பண்ணி வச்சு என சொல்லி அவர் கன்னத்தில் அடித்து வைத்தாள். என காயத்ரி கத்த வேகமாக அவர்கள் அருகில் வந்த வசந்த் நிஷாவை தூக்கி கொண்டு காயத்ரியிடம், டார்லிங் என்னாச்சு, வலிக்குதா என்று கேட்டார். காயத்ரி பதில் சொல்வதற்கு முன்னால், பேட் பொண்ணு போடி என சொல்லிய நிஷா வசந்தின் முடியையும் பிடித்து ஆட்ட, நிஷா குட்டி அம்மா வேணுமா? பிக் அங்கிள், நீ குட் அங்கிள். நிஷா குட்டி அம்மா கூப்பிட்டு போ. இல்ல சொன்னா நிஷா குட்டி உன்னை கன்னத்திலே குட்டி ஸ்லாப்பிங் என வசந்தின் கன்னத்தில் அவள் குட்டி கையால் அடித்தாள். என்னங்க, இவ இப்படி அடம் பண்றா? நானும் கூட 2 பெத்தேன். அவங்க கூட இப்படி டார்ச்சர் பண்ணல என காயத்ரி புலம்பவும் அவரை முறைத்த வசந்த், காயத்ரி, நமக்கு 3 பசங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 3 பேருமே உன் வயித்துல பிறந்தவங்க தான். ரது முன்னாடி இப்படி தெரியாம கூட பேசிராத. நீ சாதாரணமாவே சொல்லியிருந்தாலும் அதை அவ தாங்கிக்க மாட்டா என அழுத்தமாக கூறினார். சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன் என கெஞ்சலாக கூறினார் காயத்ரி. அவருக்கும் புரிந்தது. டார்லிங் என்று பாசமாக அழைக்கும் மனிதன் காயத்ரி என்று அழைப்பதிலேயே அவரின் கோபத்தின் அளவு. அதனால்தான் கெஞ்சலாக கூறினார். இனிமேல் மறந்தும் கூட இப்படி பேசிடாத என வசந்த் சொல்லவும், பிக் அங்கிள், பேட் பொண்ணு. 2 மெம்பர்ஸ் வெரி பேட். 2 மெம்பர்ஸ் நிஷா குட்டி சொன்ன கேட்கல. பிக் அங்கிள், நிஷா குட்டி ஜம்பிங் விடு என வசந்திடமிருந்து கீழே இறங்க முயற்சி செய்ய அவளை மெதுவாக அவரே கீழே இறக்கிவிட்டார். கீழே இறங்கியவுடன் டிவி ரிமோட்டை எடுத்து வசந்தின் மண்டியிலேயே குறிபார்த்து போட்ட நிஷா, பிக் அங்கிள், நிஷா குட்டி அம்மா வரவாம். நிஷா குட்டிக்கு அம்மா வேணுமா? நீ நான் அம்மாவை வா சொன்ன என அங்கிருந்த சோஃபாவின் தலையணையும் எடுத்து அவர் மேலேயே போட்டாள். ரிமோட்டை தூக்கி போடும்போதே தள்ளி நின்று கொண்ட வசந்த் அவள் தூக்கி எறிந்த தலையணைகளையும் கேட்ச் பிடித்தபடி அவள் அருகில் வந்து, நிஷா குட்டி, நீ குட் கேர்ள் தானே? இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்றார் பொறுமையாக. நோ நோ, நிஷா குட்டி அம்மா வேணுமா? இப்போ நிஷா குட்டி கிரையிங் என அழுக ஆரம்பித்து விட்டாள் நிஷா. அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் வசந்த் காயத்ரி இருவரும் முழிக்க, அப்போதுதான் நம்மி வீட்டிலிருந்து அனைவரும் உள்ளே வந்தனர். நிஷா அழுகவும் வேகமாக அவள் அருகில் வந்த சரவணன் ஐஸ்வர்யா இருவரும் அவளை தூக்கி கொண்ட சரவணன்,
நிஷா குட்டி, என்னாச்சு? எதுக்கு அழுவுற? என அவள் கண்ணை துடைத்துவிட்டு கொஞ்சல் மொழியில் கேட்டான். சித்தா, நிஷா குட்டி அம்மா வேணுமா? பாத்தி சொன்னோம். நிஷா குட்டி அம்மா வீடாம். இதோ பிக் அங்கிள் பேட் பொண்ணு நிஷா குட்டி அம்மா கூட்டு வா சொன்னா சித்தா. நிஷா குட்டி அம்மா மிஸ்ஸிங். அம்மா மிஸ்ஸிங். அம்மா கம்மிங். நிஷா குட்டி ஸ்மைலிங் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட சரவணன், ஐஸ்வர்யா இருவரும் புரிந்து கொண்டனர். நிஷா பேசும் மொழி கொஞ்சம் புரியாத பாஷையாக இருந்தாலும் கூட அவள் கூடவே இருக்கும் அவர்களுக்கு தெளிவாகவே புரியும். நிஷா குட்டி அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அம்மா இன்னும் வரல. அம்மா ஹாஸ்பிட்டல் போய் சாக்கி மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க என்றான் சரவணன். சித்தா, நீ போய் சொன்னும் நிஷா குட்டி உன்னை கில்லிங் என்றவள் ஐஸ்வர்யாவின் புறம் திரும்பி, அத்தை, நீ சொன்னும் நிஷா குட்டி அம்மா சாக்கி ஹாஸ்பிட்டல் போயா என நிஷா கேட்கவும், ஆமா நிஷா குட்டி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ சமத்து பொண்ணா இருந்தனாதான் அம்மா இங்க வருவாங்க. அம்மா அதுவும் இல்லாம அப்பதான் குட் கேர்ள்னு பேர் சொல்லுவாங்க. அதனால அம்மா வர வரைக்கும் அடம் பண்ணாம இருக்கணும். இருப்பியா என ஐஸ்வர்யா கேட்டாள். நிஷா குட்டி குட் கேர்ள் பொண்ணா? நிஷா குட்டி அமைதி பொண்ணாகி அம்மா குட் கேர்ள் சொன்னோம் என அழகாய் சிரித்தாள் நிஷா. அப்பா சாமி, இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. எங்களால சமாளிக்கவே முடியல. நீங்க என்னன்னா 2 நிமிஷத்துல அவளை அடக்கிட்டீங்க என ஆச்சரியமாக கூறினார் காயத்ரி. நிஷா குட்டி சமத்து பொண்ணுதான் அத்தை. இனியா அண்ணிய பார்த்ததுல இருந்துதான் இப்படி அடம் பண்றா. அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு போல என்றாள் ஐஸ்வர்யா. இவளுக்கு பிடிச்சுதான் இருக்கு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னங்க, எங்க ஃபோன் பண்ணி விசாரிங்க. ஆமா, ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க என்றார் காயத்ரி. அனைவரும் வந்து சோஃபாவில் அமர, ஆமா, யாரு ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது என வள்ளி கேட்க, காயத்ரி பதில் சொல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்ட நிஷா, பாத்தி, இதோ பேட் பொண்ணு பிக் அங்கிள் அடிச்சு உடைச்சு போச்சு என நிஷா அவரை மாட்டிவிட்டார். காயத்ரி வசந்த் இருவரும் அவளையே ஆச்சரியமாக பார்க்க, அத்தை, மாமாவை எதுக்கு ரிமோட்டால அடிச்சாங்க என சரவணன் கிண்டலாக கேட்க, டேய், நான் அடிக்கவே இல்லடா. நிஷா பொய் சொல்றா. என்ன பழக்கம் இது நிஷா பொய் சொல்றது? நீ தானே தூக்கி போட்ட. இப்ப என்ன மாத்தி பேசுற? இது தப்பு தானே? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை அடி பின்னிடுவா. உண்மையை சொல்லு என அதட்டினார் காயத்ரி. அம்மா என சொல்லி காயத்ரி மிரட்டவும் சரவணனின் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்ட நிஷா, சித்தா, அத்தி, நிஷா குட்டி சாரி. நிஷா குட்டி கோவம் வந்து தூக்கி போட்டா பேட் அங்கிள் மேல. பேட் பொண்ணு ஒன்னும் பண்ணல என்றாள் நிஷா. நிஷா குட்டி, எப்ப இருந்து பொய் சொல்ல கத்துக்கிட்ட? பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும். அப்புறம் அம்மா உன்னை கொஞ்சவே மாட்டாங்க. நீ பேட் பொண்ணாயிடுவ. இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, சரியா என தன்மையாக கூறினான் சரவணன். சாரி சித்தா. நிஷா குட்டி நோ பொய் சொல்ல மாட்டா. சாமி கண்ணு குத்தி சாக்கி மாத்தெல்லாம் போட வேணாம் என கண்ணை குத்தினால் மாத்திரை வேண்டாம் என கூறினாள். அதை புரிந்து கொண்ட சரவணன், சரி, நான் சாக்கி மாத்திரை கொடுக்கல. நீ போய் பால் குடிச்சிட்டு வா என்றவன் ஐஸ்வர்யாவிடம், நிஷாவுக்கு பசிக்கும், பால் பவுடர் யூஸ் பண்ணி பால் வச்சு கொடு என நிஷாவை அவளிடம் கொடுத்தான். ஐஸ்வர்யாவும் நிஷாவை தூக்கி கொண்டு அனைவரிடமிருந்து கிச்சனுக்கு செல்ல, என்ன, குரங்கு எதுவும் சொல்லாம போறா என நினைத்த சரவணன் அனைவரும் உட்கார்ந்திருப்பது கவனத்தில் உரைக்கவும் ஷண்வியிடம், ஷண்வி, எல்லாருக்கும் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா என்றான் அதிகாரமாக. என்னடா, என் தங்கச்சி அதிகாரம் பண்ற என சாகி கேட்க, அவ எனக்கும் தங்கச்சி தானா, எனக்கும் அவகிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. போ சன்வி, போய் எல்லாரும் களைப்பா இருப்பாங்க, எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வா என்றான். சாகித்யா சிரிக்கவும், சரி அண்ணா என சொல்லியபடி சன்வி எழுந்து சென்றாள். ரேவதியை முறைத்தபடியே அவளுக்கு எதிரில் இருந்து இருக்கையில் அமர்ந்தான் சரவணன். மீனாவின் கையை அழுத்தமாக இறுக்கு பிடித்து கொண்ட ரேவதிக்கு சரவணனை பார்க்கவே பயமாக இருந்தது. அவள் ஆண்களை பார்க்காதவள் அல்ல, அவர்களிடம் பழகாதவளும் கிடையாது. ஆனால் அவள் பழகிய ஆண்களின் மத்தியில் சரவணன் வேறுபட்டு இருந்தான். ஆண்களிடம் எப்போதும் எல்லையுடன் இருப்பவளுக்கு கூட சரவணனிடம் ஏன் தடுமாறினோம் என இப்போது வரை தெரியவில்லை. அவன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு அசிங்கமாக இருந்தது. வீராப்பாக அவனை திட்டி 1/2 மணி நேரம் கூட இருக்காது. இப்போது அவன் முன்னால், அதுவும் அவன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம் என நினைக்கும் போது அவள் உடல் கூசியது.
சரவணனும் ரேவதியை தான் நக்கலாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கோ அவளை பார்க்க பார்க்க கோபமாக வந்தது. காரணமே இல்லாமல் சக்தியை அணைத்திருந்ததும் உதயாவிடம் சிரித்து பேசியதும் நினைவு வர அவன் முகம் கோபத்தை தத்தெடுத்தது. டேய், நீ சரியே கிடையாது என அவனை கவனித்துக் கொண்டிருந்த ராணா அவன் காதில் கிசுகிசுப்பாக கூறினான். நான் இருக்க வெறியில உன்னை குதறி வச்சிருவேன், அமைதியா இருந்துக்கோ என பல்லை கடித்தான் சரவணன். ரொம்ப தாண்டா பண்ற என சிலுப்பிக் கொண்ட ராணா வந்தனா அருகில் வந்து அமர்ந்து, எக்ஸாம் எல்லாம் எப்படி ரது எழுதுன என்று கேட்டான். நல்லதான் நான் எழுதியிருக்கேன் என்றாள் வந்தனா. பசிக்குதா ரது? நீ வேற பசி தாங்க மாட்டியே என ராணா கேட்க, இல்லண்ணா, நம்மியத்து வீட்ல தானே காஃபி குடிச்சேன், அவ்வளவா பசிக்கல என்றாள் வந்தனா. சரி பசிச்சா சொல்லு என ராணா சொல்லவும், அண்ணா, அவ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அவளுக்கு பசிச்சா சாப்பிட்டுக்குவா என வந்தனாவை முறைத்தபடி கூறினாள் சாய்ரா தேவி. சாய்ரா, நேத்து தானே சொன்னேன், அவ உன்னோட தங்கச்சி, உன்னை விட சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் எப்ப பாரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என திட்டினாள் யாழி. யாழி விடு, அவ தங்கச்சிங்கிற பாசத்துல கூட திட்டியிருக்கலாம்ல என சாகித்யா சப்போர்ட்டுக்கு வரவும் வந்தனா யாழினியின் முகம் மாறியது. அதை சாகியும் கவனிக்கத்தான் செய்தான். யாழி என அவள் கையை பிடிக்க அவன் கையை தட்டிவிட்ட யாழி, நீ நியாயமா முதல்ல நடந்துக்கோனா, நடந்தது என்னன்னு தெரியாம யாருக்கும் சப்போர்ட் பண்ண வராத. அங்க பாரு, வந்தனாவோட முகமே மாறி போயிடுச்சு. சாய்ரா ஃபுல் டேவும் அவளை திட்டிக்கிட்டே தான் இருக்கா என்றவள் ராணாவிடம், நான் பல முறை சொல்லிட்டேன் ராணா, நீ இவளுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி வந்தனாவை திட்டுறத பார்த்தேன், வாய் பேசாது, என்னோட கை தான் பேசும். அது மட்டும் இல்ல, வசந்த் மாமாக்கிட்டையும் சொல்லிடுவேன் என மிரட்டினாள். ச்சே, இந்த அனாதை நாய்க்கு இந்த அக்கா வேற சப்போர்ட் என மனதிலேயே நினைத்தபடி வந்தனாவை வெறிகொண்டு முறைத்தாள் சாய்ரா. சாயி அமைதியாக இருக்க ராணா வந்தனாவை சமாதானப்படுத்த சக்தி நடந்ததையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு முதல் பார்வையிலேயே சாய்ராவை பிடிக்கவில்லை. அவள் கண்ணை பார்த்தே அவளுக்கு பொறாமை, போட்டி, பேராசை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் தான். அதன் பின்பு அவள் இருக்கும் பக்கம் கூட போகவில்லை. சன்வி அனைவருக்கும் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கவும் வந்தனா அருகில் வந்த வசந்த், ரது பசிக்குதா? நீ இந்த டைம்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கேப்பல்ல, பக்கத்துல தான் பேக்கரி இருக்கு, வரியா, ஏதாவது வாங்கி தரேன் என்று கேட்டார். இல்லப்பா, எதுவும் வேணாம், எனக்கு அத்தை வீட்டுல காஃபி குடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு என்றாள் வந்தனா. அவளுக்கோ கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவர் பெண் தான் சாய்ரா. அவளை விட தத்தெடுத்த பிள்ளையின் மேல் பாசத்தை காட்ட யாரால் முடியும் என நினைக்கும் போதே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சாய்ராவின் ஒதுக்கம் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. சரி என தலையை கழித்துவிட்டு காயத்ரி அருகில் சென்று வசந்த் நின்று கொள்ளவும் கோவிலிலிருந்து அனைவரும் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. கீதா, என்னம்மா, அவங்க 2 பேரையும் வெளியே நிக்க வைக்கலாம்ல, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தானே உள்ள வரணும் என்றார் வள்ளி. பண்ணலாம் தான் அம்மா, அதுக்கு தானே எல்லாமே வீட்ல ரெடி பண்ணி வச்சோம். ஆனா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு இல்லையே. இனியா சுயநினைவே இல்லாம இருக்கா, அவளால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியல என கோயிலில் நடந்ததை கூறி, நவீன மல்லியே அவ சும்மாவில்ல, நம்ம கிட்ட எப்படி நடந்துக்க போறாளோன்னு நினைச்சா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா கோயில்ல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் அவ ஒரு வார்த்தை பேசல என்றார் கீதா. சரி கீதா, விளக்காவது பொருத்தலாம்ல என வள்ளி சொல்லவும் அவரை முறைத்து பார்த்த கீதா, அம்மா, நான் இப்பதானே புரியுற மாதிரி சொன்னேன், திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போதைக்கு எந்த சடங்கும் வேணாம், அவங்கள கொஞ்ச நாளைக்கு தனியா விடலாம், எல்லாம் சரியாயிடும். நிஷா குட்டி இருக்கிறா, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. முதல்ல அவங்க நல்லா பேசட்டும், பழகட்டும், அதுக்கப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம் என்றவர் கண்ணனிடம், அப்பா, அம்மா முகமே சரியில்லை, நீங்களும் சொல்லுங்க என்றார். வள்ளி, அதான் கீதா இவ்ளோ தூரம் சொல்றாள்ல, விடு பாத்துக்கலாம் என்றார் கண்ணன். சரிங்க என்றார் வள்ளி. இனியா, ரேயா, வாங்க வந்து உட்காருங்க என கீதா சொல்லவும் ரேயன் வந்து அமர ஆணி அடித்தது போல சிலையாக நின்றாள் இனியா. இனியா என கீதாவின் சத்தம் கேட்டு ஐஸ்வர்யாவை டார்ச்சர் செய்து அவள் இடுப்பிலிருந்து இறங்கி வேகமாக ஓடி வந்த நிஷா இனியாவை பார்த்ததும் வேகமாக அவள் அருகில் வந்து, அம்மா, நிஷா குட்டி உன்னை மிஸ்ஸிங் பண்ணா என அவள் காலை கட்டி கொண்டாள். நிஷாவின் தொடுதலில் சுயநினைவு வந்த இனியா சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்தவள் பின் நிஷாவை தூக்கி இடுப்பில் அமர்த்தி கொண்டு புடவையின் முந்தானையால் அவள் வாயை துடைத்தபடி, நிஷா குட்டி, என்ன குடிச்சிங்க என சாதாரணமாக கேட்டாள். அம்மா அம்மா, நிஷா குட்டி பாலு, அத்தை கொடுத்தா என நிஷா அழகாக சொல்லவும் அவள் கன்னத்தில் முத்தமிட்ட இனியாவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளாலும் ஓரளவுக்கு மேல் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை.
என்ன முயன்றும் இங்கு இருக்கிறவர்கள் மேல் கோபம் வரவே இல்லை. முதலில் ஆத்ரேயன் மீது கோபம் வந்தது. ஆனால் அவனுக்கு தைரியம் கொடுத்து ஊக்குவித்தது தன் அண்ணனாக தான் இருக்கும் என நினைத்ததால். ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு தன்னை பிடிக்காது என்பது. அப்போது அவன் நிஷாவுக்காக தான் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும் என சரியாக கணித்தாள். ஆனால் என்ன முயன்றும் அவளுக்கு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மனமே வரவில்லை. கழுத்தில் இருந்த தாலி தூக்கு கயிறு போல தோன்றியது. இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என நினைத்தவள் நிஷாவும் தன்னை பார்த்து அழுவதால் கண்ணை துடைத்துக் கொண்டு, நிஷா குட்டி, அம்மா சிரிக்கிறேன், நீயும் ஸ்மைல் பண்ணு என்றாள். அம்மா, அம்மா நீ கிரையிங். சாக்கி மாத்திர கசப்பா? நோ கிரையிங். நான் சித்தப்பா சொன்னா சித்தா ஸ்வீட் மாத்திரை கொடுக்கும் என்றாள் நிஷா. இனியாவிற்கு அவள் சொன்னது புரியவில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு புன்னகைத்தவள், நிஷா குட்டி அழுகக்கூடாது என அவள் கண்ணை துடைத்துவிட்டு மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, நிஷாவும் இனியாவின் கன்னத்தில் முத்தம் வைத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அதை பார்த்து அனைவரின் முகமும் மலர, இனியாவுக்கு நிஷாவை பிடித்திருந்தாலும் ரேயனுடனான வாழ்க்கை வேண்டாம் என நினைத்தாள். அது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ சக்திக்கு புரிந்தது. இனியா கண்டிப்பாக ரேயனுடன் வாழவே மாட்டாள் என்பதும், இப்போது இனியா அமைதியாக இருக்கக்கூட காரணம் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதும் தெளிவாக புரிந்து கொண்டான். நிஷாவை மடியில் வைத்துக்கொண்டு ரேயன் பக்கத்தில் அமர்ந்திருந்த இனியாவிற்கு நெருப்பின் மேலே நிற்பது போல இருந்தது. அம்மா, நிஷா குட்டி ஸ்லீப்பிங். அம்மா தட்டி கொடுத்தா நிஷா குட்டி சமத்தா ஸ்லீப்பிங்கா என இனியாவின் கையை எடுத்து அவள் வயிற்றில் வைத்தாள் நிஷா. அவள் சொன்னதை புரிந்து கொண்ட இனியா அவளை பார்த்து புன்னகைத்தவள் அவள் வயிற்றை மென்மையாக தட்டி கொடுக்க, சில நிமிடங்களிலேயே நிஷா தூங்கிவிட்டாள். அதற்குள் பெண்கள் இரவு உணவை சமைத்து முடித்திருக்க, இனியா அருகில் வந்த கீதா, இனியா சாப்பிடலாம், நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா என நிஷாவை அவளிடமிருந்து வாங்கினார். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் என இனியா அழுத்தம் திருத்தமாக கூறினாள். இனியா, கோவமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அத சாப்பாட்டு மேல காட்டாத. டே ரேயா, உன் பொண்டாட்டிக்கிட்ட எடுத்து சொல்லி டைனிங் ஹாலுக்கு கூட்டிட்டு வா என சொல்லிவிட்டு நிஷாவுடன் ஐஸ்வர்யா அறைக்கு வந்தவர் அங்கிருந்த தொட்டிலில் நிஷாவை படுக்க வைத்துவிட்டு தொட்டிலை மெல்லமாக ஆட்டிவிட்டபடி கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த சரோவை அப்போதுதான் கவனித்தார். அத்தை இங்கதான் தூங்குறாங்களா? நடந்த குழப்பத்துல அத்தைய பத்தி நினைக்கவே இல்ல என நினைத்தவர் சரோ அருகில் வந்து, அத்த, அத்த என அவரை எழுப்பினார். என்னம்மா கீதா என கேட்டபடி எழுந்து அமர்ந்தார் சரோ. என்னத்த, நல்ல தூக்கமா? சாரி அத்த, தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. மணி 8 போது, சாப்பிட்டு தூங்குவீங்கன்னு தான் எழுப்புனேன் என்றார் கீதா. எனக்கு எதுவும் வேணாம் கீதா, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு, 2 தோசை மட்டும் சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு படுத்துரு. பசிச்சா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்றார் சரோ. சரிங்க அத்த, நீங்க படுத்துக்கோங்க. இனியா கல்யாண விஷயம் என்னாச்சு கீதா? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது தானே? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அத்த. இனியா ஓரளவுக்கு யதார்த்தத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன் என இனியா நடந்து கொண்ட விதமும் கோயிலில் நடந்ததையும் விளக்கமாக விளக்கினார் கீதா. கீதா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனியா ஏதாவது கோவமா பேசி சண்டை போட்டிருந்தா கூட நான் அவளை நம்பியிருப்பேன். ஆனா அவ அமைதி எனக்கு வேற எதையோ சொல்லுது. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ என எச்சரித்தார் சரோ. அத்தை, நான் ரேயன் கிட்ட சொல்லிட்டேன். இனியாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என் பொறுப்பு. இனியாவ தக்க வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்குன்னு. அவன் வாழ்க்கை அத்தை. அதையும் தாண்டி நிஷா குட்டிக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். கண்டிப்பா இனியாவ விட்டுட மாட்டான். நீங்க கவலைப்படாம தூங்குங்க என்றார் கீதா. சரிம்மா, ஐஸ்வர்யாவ சன்வி கூட படுத்துக்க சொல்லு. நான் நிஷாவ பாத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ரேயன் இனியா 2 பேரும் இன்னைக்கு தனியாவே ரூம்ல இருக்கட்டும். அப்போதான் எதையாவது பேசுவாங்க என்றார் சரோ. சரிங்க அத்த என கீதா சொல்லவும் சரோ படுத்துக்கொண்டார். கதவை மெல்லமாக சாத்திவிட்டு கீதா ஹாலுக்கு வரவும் ரேயன் மட்டும் அனைவருடன் டைனிங் ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவனை முறைத்தார். அம்மா, என்ன முறைக்காதீங்க, நான் கூப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டான்னு கடுப்பா சொல்றவகிட்ட என்ன பேச முடியும்? இதுக்கு மேல நான் அவளுக்கு ஊட்டி விடவா முடியும் என எரிச்சலாக கேட்டான் ஆத்ரேயன். ஆத்ரேயனை உன்னிப்பாக கவனித்த சக்தி அவனையே குறுகுறுவென்று பார்த்தான். உள்ளுக்குள் ஏதோ உறுத்தவும் சுற்றி முற்றி பார்த்த ஆத்ரேயன் சக்தியை கவனித்து ஒற்றை குருவம் நிறுத்தி என்னவென்று கேட்டான். சக்தி ஆத்ரேயனிடம் சுத்தமாக பேசியதில்லை. அதனாலே அவனை கண்டு கொள்ளாமல் உணவில் கவனம் செலுத்த, டேய், பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறது ஒன்றும் தப்பில்ல என்றார் கீதா. அதை கேட்ட இனியாவுக்கு ஆத்திரமாக வர, அம்மா, எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. நீங்க சொன்னது கேட்டுதான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணேன். இதுக்கப்புறம் எப்படி என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்.
நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயி என்னையும் டென்ஷன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுங்க. சித்தி, அம்மாவுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க என மோகனாவிடம் கூறினான். அக்கா, அதான் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்றான்ல. நீ வந்து சாப்பிடு என மோகனா தட்டை எடுத்து வைக்க, சரியென தலையசைத்தபடி வந்து அமர்ந்தார் கீதா. சக்தி வேகமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு இனியாவுக்கு எதிராக இருந்த சோஃபாவில் காலை நீட்டு போட்டு படுத்துக் கொண்டான். திரும்பி அவனை ரேவதி பார்க்க, அவள் அருகில் அமர்ந்திருந்த சரவணன் அதை கவனித்து வேண்டுமென்றே குருமாவை அவள் மேல் ஊற்றிவிட்டான். ஆ என ரேவதி எரிச்சலில் கத்தி கலங்கிய கண்களுடன் சரவணனை பார்க்க, டே சரவணா, என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணுக்கு எரியுது போல, சீக்கிரம் ஏதாவது மருந்து கொடு என்றார் தினேஷ். ஹரிஷ், கீதா இருவரும் சரவணனை முறைக்க, அம்மா அப்பா, நான் தெரியாம தான் கொட்டினேன் என சரவணன் பாவமாக செல்லவும், ரேவதி அருகில் வந்த சக்தி, ஏ லூசு, வந்து முதல்ல உட்காரு என்றான். சக்தி, எரியுது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என ரேவதி அங்கிருந்து நகர பார்க்க, அவள் கையை பிடித்த சக்தி, தண்ணி பட்டா இன்னும் தான் எரிச்சலா இருக்கும் என்றவன் சரவணன் புறம் திரும்பி, நீ தானே அண்ணா அவன் மேல குருமா கொட்டின, ஒழுங்கா அவளுக்கு மருந்து போட்டு ஊசி போட்டு விடு என்றான் அதிகாரமாக. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ரொம்ப தாண்டா பண்ற என்று சரவணன் அனைவரையும் பார்த்து, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க என பொதுவாக சொல்லிவிட்டு ரேவதியிடம், வாங்க என மேலே சென்றான். ரேவதி, போமா என வர்ஷா சொல்ல, அது என மீனாவை பார்த்தாள் ரேவதி. மீனா அவளை கவனிக்காமல் சக்தியை பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடப்போகுது, போ ரேவதி என சக்தி அதட்டவும் வேறு வழி இல்லாமல் சரவணனை பின்தொடர்ந்தாள் ரேவதி. உங்க பையனுக்கு நம்மள தவிர எல்லார் மேலயும் பாசமும் அக்கறையும் இருக்கும் போல என மோகனா கலங்கிய கண்களுடன் சொல்லவும், தினேஷுக்கு வலித்ததை விட சக்திக்கு அதிகமாக வலித்தது. மாம் என சொல்ல வந்தவனுக்கு கடந்த காலம் நினைவில் வரவும் பட்டென முகத்தை திருப்பி கொண்டு வந்து சோஃபாவில் படுத்து கண்ணை மூடிக்கொண்டான். பாப்பா என மோகனாவின் கையை ஆறுதலாக தினேஷ் பற்ற, எனக்கு வலிக்குது மாமா, எல்லார்கிட்டயும் நார்மலா பேசுறான், நம்மள பார்த்தா மட்டும் கோவப்பட்டு முகத்தை ஒரு மாதிரி காட்டுறான். ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இப்ப நான் என்ன மாமா பண்றது? சத்தியமா என்ன பண்ணணும்னு கூட தெரியல மாமா. இவன் பண்றதுலயே நான் சீக்கிரம் செத்துருவேன் போல என்று உடைந்து கூறினார் மோகனா. அதை கேட்டு பட்டென இருந்த சக்திக்கு தலை வலித்தது. பாப்பா, என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் பைத்தியம் பிடிச்சு வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? நீ அவனுக்கு மேல இருக்க. அம்மாவும் பையனும் பண்றதுல நான் தான் மண்டை பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்துறேன் என மண்டையை அழுத்தமாக பிடித்தார் தினேஷ். அப்பனும் மகனும் ஒரே போஸ்ல ஒரே முகமால இருக்க, அதை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்க, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பட்டென போனை கையில் எடுத்த மீனா இருவரையும் போட்டோ எடுத்துக்கொள்ள, பெரியப்பா, சக்தி அப்படியே டாடி மாதிரியே இருக்கான்ல என சாகித்யா சொல்லவும், ஆம் என தலையசைத்தார் மாயவன். தினேஷ் தோலை மோகனத்தோட அவர் கையை தட்டிவிட்ட தினேஷ், எனக்கு காண்டேத்தாதடி, உன் பையன் பண்ற அலுங்களையும் நீ நடந்துக்கிற பைத்தியத்தனமான செயலையும் பார்த்து எனக்கு சத்தியமா பைத்தியம் பிடிச்சிரும் போல என கடுகெடுத்தார். கீழ்ப்பக்கத்துல நிறைய இடம்லாம் இருக்கு என்று நக்கலாக கூறினான் சக்தி. புக் பண்ணி வச்சுக்கோ, ஏதாவது ஒரு நாள் உனக்கும் உங்க அம்மாக்கும் தேவைப்படும் என அதே நக்கலுடன் கூறினார் தினேஷ். அண்ணா, இருந்தாலும் இந்த சக்திக்கு இவ்வளவு குசும்பு ஆகாது என அகில் மாயவனிடம் சொல்ல, நீ சொல்ற குசும்பு உன்கிட்ட இருந்து தான் அவனுக்கு வந்தது, கொஞ்சம் வாயை மூடு என்றார் மாயவன். எப்படி அண்ணா வாயை மூடிட்டு சாப்பிடுறது என அகில் பாவமாக கேட்கவும் அவரை மாயவன் கடுமையாக முறைத்தார். தினேஷ் சொன்னதை கேட்டு சக்தி அவரை வெறிக்கொண்டு முறைத்து, இன்னைக்கே கூட புக் பண்றேன், ஆனா எனக்கு இல்ல, பாப்பா பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்துற மிஸ்டர் தினேஷுக்கு என கடுப்பாக கூறினான். அதை கேட்ட அனைவரும் சிரிக்க, தினேஷ் மோகனா இருவரும் அவனை முறைத்தனர். அவர்களை கடுப்பேற்றிய சந்தோஷத்தில் மீண்டும் வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டான் சக்தி. இதையெல்லாம் இனியா ஆவென பார்த்து கொண்டிருந்தாள் என்றால் சாய்ரா தேவி எரிச்சலாக பார்த்தாள். இங்கு சரவணன் பின்னால் வந்த ரேவதி அவன் அறைக்குள் நுழைவதை பார்த்து தயக்கத்துடன் வாசலிலேயே நின்றவளுக்கு இடுப்பிலும் வயிற்றிலும் எரிச்சல் பயங்கரமாக எடுத்தது. நல்ல வேளை அவள் குர்த்தி அணிந்திருந்தாள். இதுவே ஜீன் டிஷர்ட் அணிந்திருந்தாள் என்றால் அவளுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். ரேவதியை எப்படியாவது தன் அறைக்கு அனுப்பி விடுவார்கள் என நினைத்த சரவணன் அவளை வைத்து செய்யலாம் என குதூகலமாக மேலே வந்தான். இதற்கு முன்னால் கூட வந்தனாவுக்கு இதேபோல் காலில் குழம்புப்பட்டு அவளுக்கு எரிச்சல் எடுக்கும்போது சரவணன் தான் அவளை அனுப்பி வைத்தனர். அதை நினைவில் வைத்துக் கொண்டுதான் ரேவதியை இன்று வேண்டுமென்றே காயப்படுத்தி தனியாக வரவைத்தான். வீட்டிற்கு வந்ததிலிருந்து ரேவதி ஒன்று உதயா இல்லை மீனா இருவருடன் மட்டுமே இருப்பது சரவணனுக்கு கடுப்பை வேறு கொடுத்தது. அந்த ஒரு காரணத்திற்காகவே ரேவதியை
தனியாக அழைத்து அளவைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். என்ன, இவள ஆளையே காணோம் என நினைத்தபடி வெளியில் வந்தவன் அவள் தயங்கி நிற்பதை கவனித்து பட்டென அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்துவிட்டு கதவை உள்பக்கமாக தள்ளிட்டான். என்ன பண்றீங்க என பதறிய ரேவதி அவன் கையை உதறிவிட்டு கதவை திறக்க ஓடினாள். அவள் இடுப்பை இறுக்கி பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்த சரவணன், ரொம்ப சீன் போடாத, நான் உனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், அதனால அமைதியா வாயை பொத்திட்டு இருக்கணும். நீ எப்படி எனக்கு முத்தம் கொடுக்கும்போது நான் அமைதியா இருந்தனோ, அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீயும் அமைதியா இருக்கணும் என அழுத்தமாக கூறினான். அவன் சொன்னது கேட்டு ரேவதிக்கு முதுகு தண்டு சில்லிட்டது. அதுவும் அவன் பார்வை வேறு உடலை கூசு செய்ய அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ரொம்ப நடிக்காதடி என அவளை கட்டிலில் தள்ளிய சரவணன் கபடி திறந்து ஒரு பாக்ஸை எடுத்து வந்து அவள் அருகில் வந்து அமர்ந்தான். வேகமாக எழுந்து அமர்ந்த ரேவதி, ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், தெரிஞ்சே உங்களுக்கு முத்தம் கொடுக்கல என திக்கி திணறி கூறினாள். கூல் பேபி, நீ தெரியாம தான் பண்ணனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நான் தெரிஞ்சே பண்ண போறேன். கத்துனா நீ எனக்கு முத்தம் கொடுத்தத வீட்ல இருக்கவங்க கிட்டலாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன் என மிரட்டிவிட்டு அவள் கையிரண்டையும் மேலே தூக்கி அவள் டாப்பை பட்டென கழட்டினான். கையை எக்ஸேப்பில் வைத்து மறைத்த ரேவதி சட்டென பின்னால் திரும்பி அமர்ந்து கொண்டாள். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, என்னை விட்டுருங்க என அழுதாள் ரேவதி. ஏய் வாய முறி, நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது, முதல்ல நான் ஒரு டாக்டர், அப்புறம்தான் ஆம்பளை என காட்டமாக கத்தியவன் அவள் தோளில் கை வைத்து திருப்பி அவள் உடலை பார்த்தான். அவள் உடலை பார்த்தவனுக்கு அவன் மேல் கோபம்தான் வந்தது. ரேவதி பிறப்பிலேயே நல்ல சிவந்த நிறம். அவளின் பால் நிற தேகத்தில் குங்குமப்பூவை போட்டது போல அவள் வயிற்றில் பட இடத்தில் சிவப்பு சிவப்பாக தடிப்பு வந்து ரேசஸ் போல உருவாகி இருந்தது. எதுக்கு இப்படி கொடுமை பண்றீங்க, உங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க, கொஞ்சமாவது அதை நினைச்சு பாருங்க என ரேவதி அழுகையுடன் கூறினாள். ஐயோ! இங்க பாருடி, நான் செம்ம காண்டுல இருக்கேன். வாய மூடிட்டு இருந்தனா உனக்கு நல்லது. இல்ல வெச ஊசி போட்டு பூனைவுக்கு நேரா பார்சல் பண்ணி விட்டுருவேன் என அவள் முகத்துக்கு நேராக முகத்தை வைத்து மிரட்டினான். அவன் முகத்தை பார்க்க பிடிக்காமல் ரேவதி முகத்தை சைடாக திருப்பிக் கொள்ள அவள் மேல் ஏளன புன்னகை சிந்திய சரவணன் அவளுக்கு முதலுதவி செய்து அவள் உடலை செக்ஸ் செய்தவன் அவளை கூர்மையாக பார்த்து, உனக்கு டிராவலிங் பண்றது அண்ட் தண்ணி மாத்தி யூஸ் பண்ணா ரேஷஸ் வருமா என கேட்டான். இப்ப எதுக்கு நல்லவ மாதிரியா நடிக்கிறீங்க? என்ன ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துக்க தானே இப்படி ஒரு பிளான போட்டீங்க. அத பண்ணிட்டு போங்க என வெறுப்பாக கூறினாள் ரேவதி. ச்சீ! எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அசிங்கமா பேசாத. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நான் டாக்டர். என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மைய மட்டும் சொல்லு என்றான் அழுத்தமாக. குப்புற படுத்துக்கொண்ட ரேவதி, ஆமா வரும். தண்ணி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும், பனியில அதிக நேரம் நின்னாலும் இந்த மாதிரி அதிகமா வரும் என்றாள். அவள் மேல் போர்வையை போர்த்துவிட்ட சரவணன், இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கியா என கேட்டபடி போனை எடுத்தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படிதான். அதனால நான் இதை பெருசா பார்த்துக்கிட்டதே இல்ல. அப்பா மருந்து மட்டும் வாங்கி கொடுப்பாரு. ஏன் கேக்குறீங்க என போர்வையை இறுக்கமாக பிடித்தபடி எழுந்து அமர்ந்தாள் ரேவதி. முதல்ல நீ போய் ட்ரீட்மெண்ட் பாரு. உனக்கு வர ரேஷஸ் டைப் நேம் வந்து எக்ஸிமா. கண்டிப்பா ஒன்ஸ் உடம்பு செக் பண்ணிக்கோ. இல்லனா பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவ என அவன் போனில் ஒருவரின் புகைப்படத்தை காட்டி, இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. பேரு நிலா. உனக்கு கியூர் ஆகணுன்ற எண்ணம் இருந்தா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பாரு. இல்ல ஸ்ட்ரெயிட்டா இவங்கள கூட போய் பாரு என்றான் சரவணன். எனக்கு இருக்கிறது சொறி சிரங்கா என ரேவதி பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க, தெரியலடி, ஆனா இத அப்படியும் சொல்லுவாங்க. எனக்கு சரியா தோலை பத்தி தெரியாது. அதுவும் உன்னோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அதனால தோல் டாக்டர் கிட்ட ஒன்ஸ் செக் பண்ணிக்கோ என்றான் சரவணன். பாவம் அவனுக்கே புரியவில்லை. அவளை அழுக வைக்க வேண்டும் என நினைத்து அழைத்து வந்து அவளிடம் அவனையும் மீறி நம்ம ஹாஸ்பிடல் என சொன்னதை அவனும் அறியவில்லை, அவளும் கவனிக்கவில்லை. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் மனதளவில் பிடித்திருந்தாலும் அதை அவர்கள் அறியவில்லை. கண்டிப்பாக கடைசி வரை அறிய மாட்டார்கள் என்பது மட்டுமே உண்மை. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பணும் என ரேவதி சொல்லவும் அவளை நெருங்கி அமர்ந்த சரவணன், நீ எப்போ வேணாலும் கிளம்பு, எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை என சொல்லியபடி அவள் கையை பிடித்து மருந்தை திணித்தவன் குளியலறையை கை காட்டி, போய் மருந்து தடவிட்டு சீக்கிரம் வெளியே வா, 10 நிமிஷம் தான் டைம், நீ வரலனா நான் உள்ள வந்துடுவேன் என அவளை அனுப்பி வைத்தான் சரவணன். சரியான முசுடு என போர்வையை இறுக்கமாக பிடித்து முணுமுணுத்தபடியே அங்கிருந்து நகர்ந்தாள் ரேவதி.
நல்லவேளை சரவணன் காதில் விழவில்லை. இல்லையென்றால் அவன் ஏதோ ஒன்று லூசுத்தனமாக பண்ணி அவளை அழுக வைத்து இருப்பான்.